உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன், கேட்கவா? 1 கிலோ நடைபயிற்சி பண்ணால் எத்தனை கேலரி எரிக்கப்படும்? 1 கிலோ நடைபயிற்சி பண்ணால் எத்தனை கேலரி அடிக்கப்படும் சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது. நடைபயிற்சி மட்டும் பண்ணி இன்சுலின் நடத்த முடியாது. எவ்வளவு? 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். சரி, ஒரு கொஸ்டின். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாத்திரை சாப்பிடுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடணும். சரி, அதெல்லாம் ஒரு சைடில் வச்சிருவோம், ஓகேவா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் நம்ம உடம்பு ரொம்ப ஆபத்தானதாகும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ரத்தத்தில் இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம உடம்புல இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. அப்படி இருந்தால் என்னெல்லாம் நோய்கள் வரும் தெரியுமா? சுகர் வரும், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும், பிபி வருமா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் வரும். ஃபேட்டி லிவர் வருமா? கண்டிப்பாக வரும். இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிக்குமா? அத்தீரோஸ்க்ளரோசிஸ் பிளாக் வருமா? அத்தீரோஸ்க்ளரோசிஸ் வருமா? பிளாக்கேஜ் வந்தால் என்ன வரும்? இருதய மாரடைப்பு வருமா வராதா சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ ஆபத்தானது தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நல்லா தெரிஞ்சுடுங்க, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. அப்படியா இருந்தால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னு என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரு வழி தான். என்னது சொல்லுங்க. இது சரி பண்ண என்ன பண்ணணும்? ஒரு வழி தான் இருக்குது. பெஸ்ட் வே பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம் நடிக்கடி சொல்லுவோம் இல்லை, நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும்? சரி பண்ண முடியும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்கல அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் இந்த மாத்திரை கூட தான் வாழணும், வாழ்க்கை முழுவதும் இந்த இன்சுலின் கூட தான் வாழணும். எப்போ வேணாலும் உடல் பருமன் இருந்துச்சுன்னு வைங்களேன், உடல் பருமன் இருந்தால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால எப்போ வேணாலும் இருதய மாரடைப்பும் வரலாம், மரணம் கூட வரலாம். இந்த வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட கேட்டு பாருங்கள். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுவீங்களா? வீடியோ ஒரு கூட கேளுங்க, கேட்டு திருப்தியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்